இங்க எல்லாரும் எப்படி குளிக்கிறாங்கன்னா பிறந்த மெனிக்கா குளிக்கிறாங்க. அதனாலதான் யாருமே வீடியோல கவர் ஆக மாட்டோம். கெத்தா நிக்கிறேன் ஆளு. ஏய் இராலே பாக்குறேன். நான் பறிச்சு கொடுக்குறேன். ஆனா நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன், பரவாயில்லையா? நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையிலே போயிடுவேன் சார். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ அடுத்தது எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கூர் தீசுனை தாங்க. அது இங்கேருந்து 80 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நான் 10 கிலோமீட்டர் கடந்து வந்து தான் விளாகே பண்ணுறேன். அப்படி இருந்தால் 80 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அது போகிற வழியில் வந்து சித்தேரி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அது போகிற போக்கில் பார்த்துட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து வள்ளிமதுரை டேம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதுங்க. அதையும் போகிற போக்கில் பார்த்துட்டு போவோம். எந்த வழியாக போவோம்னு பார்த்தீங்கன்னா அரூர் வழியாக போவோம். ஊத்தங்கரைக்கு அப்புறம் தாங்க அங்கூர் தீசுனை. இந்த ரூட்டு வழியாக தாங்க போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போயதுக்குள்ளே இந்த மலையை விட்டு இறங்க மாட்டேன். ஏன்னா டைம் இல்லை. கூகுள் மேப் என்ன காட்டுதுன்னா 2.25 மணி நேரம் ஆகுமா நம்ம இங்கேருந்து அந்த அங்கூர் தீசுனைக்கு போகிறதுக்கு. அதனால் சரி ஓகே, நம்ம நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கேன். எங்கன்னா ஒரு நல்ல இடம் பார்த்துட்டுனா அங்கேயே ஸ்டே பண்ணுறவங்க. ஏன்னா இப்போ போனால் அந்த ஃபால்ஸ் போய் பார்க்க முடியாது நம்மளால். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிடும். அப்புறம் 6 மணிக்கு மேலே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் இப்போ போகாமல் இங்கே எங்கன்னா ஒரு டென்ட்டு போகிற மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிடணுங்க. ஸ்டே பண்ணிட்டு தான் நாளைக்கு தாங்க போகணும். இந்த காட்டு பகுதி எப்படி இருக்குதுன்னா ஆள் நடமாட்டமே இல்லைங்க. எப்பயாச்சும் எதனா ஒரு வண்டி தாங்க போகுது. மற்றபடி பார்த்தா இது அப்படியே ஒரு இருட்டடைஞ்ச மாதிரியே இருக்குதுங்க. அப்பப்போ பாறையை பிறந்து வச்சு ரோடு போட்டு வச்சுருக்காங்க. நல்லா அப்படியே அட்வென்ச்சர் இருந்தது. அந்த இடத்துலலாம் பிளாகில் கவர் பண்ணலாங்க. இங்கே முன்னாடி சித்தேரின்னு ஒரு ஊர் இருக்குது. 2 இடத்துல இருக்குது சித்தேரின்னு. நான் ஒரு ஊரை கடந்து வந்துட்டேன். 2வது ஊருக்கு தான் போயின்னு இருக்கேன். அங்கே போயிட்டு எதனா ஒரு இடத்த பார்க்கணும். டென்ட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டென்ட்டு போட்டு டேராக போட்டு தான். அதுக்கப்புறம் பவர் பேங்கில் ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றணும். நம்ம ஃபோன்லேயும் ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றணும். கேமரா பேட்டரிலையுமே ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றணுங்க. சார்ஜ் ஏற்றிட்டு எடிட் பண்ணுற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி ஸ்டோரேஜெல்லாம் ஃப்ரீ பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் அடுத்த நாள் பிளாக் எடுக்க முடியும். சித்தேரி உள்ளே தான் போகணும். எங்கே எதனா இடம் இருக்குதா பார்ப்போம். ஸ்கூலு இதெல்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா அழகாக டென்ட்டு போட்டு தங்கிடலாம் உள்ளே. ஆனால் லாக் போட்டுலாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து டென்ட்டு போகிற மாதிரி இடம் இருக்குமா? உள்ளே போய் கேட்டு போகுமா? அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். சார் இங்கே எதனா டென்ட்டு போட முடியுமா சார்? டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண முடியுமா சார்? டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண முடியுமா சார்? ஆ இங்கே எங்கண்ணா இடம் இருக்குதா பக்கத்தில் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி? நாங்கள் சார் சென்னையிலேருந்து வரேன் சார். எதுவுமே டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் சார். இல்லை ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் அப்படியே கல்வரம் அங்கேருந்து அந்த சைட்லேருந்து அப்படியே சுற்றின்னு வரேன் சார். கள்ளக்குறிச்சியிலேருந்து. என்ன சார்? இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை சார். இப்போ தான் சார் வரேன். 2 டேஸாக இங்கே தான் டென்ட்டு போட்டு அந்த சைடில் டென்ட்டு போட்டு தங்கின்னு வந்தேன். இதுக்கப்புறம் கீழே இறங்கி போக முடியாது. அங்கே ஒரு ஏதோ ஒரு ஃபால்ஸ் பேர்னது மாங்கடை வழியாக தான் வந்திருப்பீங்க. இந்த வழியாக வந்தீங்களா? மண்ணூர் வழியா? மண்ணூர்லாம் இல்லை. மண்ணூர் பார்த்தேன், ஆனால் அது அந்த சைடுன்னு நினைக்கிறேன். சித்தேரி இதுக்கு முன்னாடி ஒரு சித்தேரி இருந்தது. அந்த வே தான் சார் வந்தேன். அது ஒரு ஃபால்ஸ் ஒன்று போனோம். அது இப்போ போனால் அலோவ் பண்ண மாட்டேங்க. அது அதனால தான் சரி இங்கே எங்கன்னா ஸ்டே பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இங்கே எதுவுமே இல்லையே அது மாதிரி இடம். இது அந்த மாதிரி கூடாரம் மாதிரி இருக்குதுல்ல சார் இதில். அதுதான் சார் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன். நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையிலே போயிடுவேன் சார். டென்ட்டு போட்டு தங்கிக்குவேன். எதனா ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா டென்ட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி. ஏன்னா மழை பெஞ்சுன்னா ரொம்ப மழை பெஞ்சா தாங்காது. அதனால தான் அந்த மாதிரி ஒரு இடம் கேட்குறேன். சரி ஃபாரஸ்ட் கார்டுகிட்ட கேட்டால் தான் சேஃபாக தங்க விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்டால் அவங்களே யோசிக்காமல் சொல்கிறாங்கங்க. அவ்வளோ இடம் இருக்குது. கொஞ்சம் கூடார மாதிரி போட்டு சும்மா வேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் டென்ட்டு போட்டு தங்கிடுவேன். ஓப்பன் பிளேஸில் டென்ட்டு போடலாங்க, ஆனால் சேஃப்டி கிடையாது. அது இப்போ ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சுன்னா கீழே தண்ணி போகும்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி ஜில்னஸாக இருக்கும். தண்ணி சேர் ஆகிடும், சகதியாகிடும். அந்த மாதிரி இடத்துலலாம் போட முடியாதுங்க. அதனால தான் எதனா ஒரு ஷட்ரு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்கன்னா, இல்லை எதனா ஒரு கூடாரம் குடிசை அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மழை மாதிரி இருந்தால் கூட தண்ணி கீழே வராத அளவுக்கு இருந்தால் போதுங்க அந்த இடத்துல. அப்படின்னா நான் போட்டுருவேங்க. இவங்க கேட்டால் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போனேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே வாங்க, இதுக்கப்புறம் எங்கே கிடைக்குதோ அங்கே கேட்டு தங்கி போட்டுக்க வேண்டியதான். இது ஊர் தான், யார் விடுவா? எல்லாம் போயிட தான் செய்வாங்க ஊரில்.
கவர்மெண்ட் ஆஃபீஸரு ஒரு கவர்மெண்ட் ஆள் அவங்களே இப்படி பண்ணுறாங்க. ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க? இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல கொல்லியல்ஸில் அது மாதிரி தாங்க, அதேமாதிரி இடத்துல தான் போய்ட்டு நான் டென்ட்டு போட்டு தங்கிட்டேன். ரேஷன் கார்டு இது இந்த மாதிரி ஷட்டர்ஸ் போட்டு இருக்குதுல்ல, இங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க நைட் டைமில். அந்த இடத்துல அப்படியே தங்கிக்கலான்னு பார்த்தேன். நைட்டு வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஹோட்டல் இருக்குது, இங்கே கேட்டு இங்கே பரிசு இங்கே படுத்துருவோமா? இதுக்கப்புறம் இங்கே ஊரே இல்லைங்க. இதுக்கப்புறம் வந்து வள்ளி மதுரை டேமு தாங்க. அந்த டேமுக்கிட்ட போனால் தான் எதனா வீடியோ இருக்குங்க. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டருங்க. பாப்பா எனக்கும் கொய்யாக்காய் கிடைக்குமா? எட்ட மாட்டேங்குதா? பழமாக இருக்குதா? பழம் இருக்குதா? நான் பறித்து கொடுக்குறேன், ஆனால் நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன், பரவாயில்லையா? இதோ இரு, பைக் நிப்பாட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம். என்ன எல்லாம் காயாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது? செங்காயா? மேலே ஏற முடியாது போகுது. நீ ஏறிட்ட, நான் ஏறினா உடஞ்சிருமே மரம். நான் மேலே ஏறின மரம் உடஞ்சிருமே. யார் உங்கள் மரமா இது? ரோட்டில் காட்டில் இருக்கிற மரம். அந்த பாப்பாவுக்கு பறித்து ஊற்றோன்னே அந்த பாப்பா 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ நான் மட்டும் 2 கொய்யாக்காய் பறிச்சிக்கின்னு 2 தான் பறித்தேன், வேறு எதுவும் பறிக்கல. போயிட்டு வருவா, பாய். எத்தனை கொய்யாக்காய்? எங்கே கொய்யாக்கலாம்? அதுக்குள்ளே சாப்பிட்டீங்க? எங்கே தூக்கி தானே போட்டீங்க? அதுதானே, அது ஏன் போய் சொல்கிறீங்க? உண்மை சொல்கிறது தானே. நான் தான் பறிக்கிறப்ப சொன்னேன்னே அது காய் இல்லை பிஞ்சாக இருக்குதுன்னு. காய் அந்த கூட கடிச்சு தின்னுடலாம், அது பிஞ்சு. சரி போய்ட்டு வருவா, பாய். நான் நினச்சேன் அவங்க ஏறி பறிக்கிறத பார்த்துட்டு சரி நிறைய பழம் இருக்குது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டினேங்க. பார்த்தா நிறைய பிஞ்சாக இருக்குது, எதுவுமே காயாக இருக்கிற மாதிரி தெரியல. காய் இந்த செங்காய் பழம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் பிஞ்சு மாதிரி இருக்குது, தோற்கும் அப்படி ஒரு மாதிரியா. டேய் உனக்காக என்கிட்ட ஒன்று இருக்குது, வேணுமா? அங்கெல்லாம் கூட்டமாக தாங்க, அதனால தான் உனக்கு தனியாக தந்து கொடுக்குறேன். நீ தனியாக இருக்கிறல, அதுக்குள்ளே யாருன்னா உன் பங்காளிகளை கூப்பிட்டு போகிறேன்னா ஒரு ஓடியாராம் பாரு. பேக்கு தந்தோடனே ஒருத்தன் ஓடியாராம் பாரு. இந்த நீ மட்டும் ஓடி வாங்கி ஓட்டுரு. இந்தா இப்படி ஏய் க்யூட்டாக வாங்கிக்கிறேன், எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போடா. இவனும் ஓடியாரான், இவன் தலை பெரிய தலை வரான். தலை இரு தலை. இரு நீ கேட்குறியா? இரு நான் பார்க்குறேன், நானே பார்க்குறேன். உள்ளே எதனா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குதான்னு பார்க்குறேன். தலை கெத்தாக நிற்கிறேன்டி ஆளு. ஏய் இறாலே பார்க்குறேன். உனக்கு எங்கன்னா ஒன்று கிடச்சா நல்லா இருக்குமே. இன்னும் ஒன்று கிடச்சிருச்சு. இந்த தலை தேங்க்யூ சொல்கிறா. பாய் பாய் பாய்டா. டேய் திண்டத்தில் மும்பரமாக இருக்கிறானுங்க. இந்த கொய்யாக்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டிங்களா? ஏன்னா இங்கெல்லாம் அது கிடைக்காது. கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? சித்தேரி கௌசிக் நின்னா ரோட்லேயே மேய்றீங்க, எல்லாம் காட்டில் போய் மேய்ங்க. என்ன என்ன குறுகுறுன்னு பார்க்குறீங்க? நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வந்துட்டாங்க. கௌசிக்கிட்ட பேசி நான் மறந்து போயிட போகிறேன் தாண்டி. பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே தான் எங்கே வழியே காணும்? என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக கூகுள் மேப் இங்கேருந்து கீழே இறங்கி போக சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வழியே காண ஒரு ஃபால் சத்தமும் கேட்கல. அவங்கள்ட்ட இது வேலைக்கு ஆகாது. வாங்க அடுத்து நம்ம கிளம்புவோம். நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் என்னது? வள்ளி மதுரை டேம். அங்கே போவோம் வாங்க. ஒருவேளை கௌசிக்கிட்ட கேட்டுருக்கலாமோ? கௌசிங்களுக்கு தாங்க இந்த இடம்லாம் நல்லா தெளிவாக தெரியுமே, அவங்கள கேட்டுருக்கலாங்க. இன்னும் ஒன்றும் ஒருத்தவங்க கூட வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டானுங்க. இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே புளிய மரம் அப்படியே அடர்த்த குச்சா நிற்குதுங்க. நல்லா விரிஞ்சு போய் தான் இருக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் இது குச்சா நெட்டுக்காக நிற்குது அப்படியே மரம்லாம். அப்படியே ஒரு மாதிரி அடர்த்தியாக இருக்குதுங்க. வெளிச்சமே உள்ளே வரல, அந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்குதுங்க. டேம் பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் டேமுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. டேமுக்குள்ளே தாங்க இப்போ என்ட்ரி ஆகிறோம். நம்ம டேம் எங்கே போக போகிறோம், எந்த பக்கமாக போக போகிறோம்னே தெரியலையே. வாங்க இந்த பாதை மேலே போய் பார்ப்போம். உள் சைடுக்காக போகிறோமா? ஆமாம் உள் சைடுக்காக தான் போகிறோம் நம்ம டேமுக்குள்ளே. மண் ஸ்பீடாக போகிற வைசர் போட்டுருந்தாலும் அப்படியே அந்த வெயில் ரிஃப்ளெக்ஷன் எனக்கு ஒன்றுமே தெரியலங்க எனக்கு. ஆனால் உண்மைக்கு சொல்லணும், கேமராவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் தாங்க. கேமராவில் இல்லாமல் நடக்கிறது எவ்வளோ நடக்குது. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது. ரெக்கார்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பேன். ரெக்கார்ட் ஆகலை. சரியான சம்பவம்லாம் நடக்குங்க. ஐயோ சரியான லக்கு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு பைக்கிங்கில் எனக்கு செம்ம லக்கு இருக்குதுங்க. இல்லை எங்கன்னா போய் பள்ளத்தில் சொல்லிகிட்டு இருப்பேன். என்னை தூக்க கூட ஆள் வந்திருக்க முடியாது, என் பைக்கும் தூக்க முடியாது, நானும் தூக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் இருந்ததுங்க. அங்கே இருக்கிறாங்க, குளிச்சுன்னு இருக்காங்கங்க.
வாங்க அங்கே போகலாமா, அங்கே எப்படி போகிறது? இது செம்மையாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு, எனக்கே அப்படியே வைபாக இருக்குது. அவங்க வீட்டை முன்னே அவங்க பைக் விட்டு வச்சுருக்காங்க ப்ரோ, அதே இடத்துக்கு நம்மளும் போனோம். இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த லொக்கேஷன் வேற மாதிரி இருக்குதுங்க. எப்படி போகணும்? இப்படி தானா? இந்த பாதை தான் நினைக்கிறேன். வாங்க போவோம். நிறைய நடந்தது, ஏகப்பட்டது நடந்தது. ஆனால் எங்கேயுமே நான் கீழே போயிடலைங்க. இது நடக்குது எப்படி அங்கே போனாங்க அவங்க? இது இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் எங்கேயுமே கீழே வந்தது இல்லைங்க. ட்ரிப்பு கிளம்பி தனியாக போய் கீழே எங்கேயுமே விழுந்ததே இல்லைங்க. அது ஏன் நல்ல நேரமோ என்னவோ தெரியலங்க, நான் கீழே விழுந்ததே இல்லை. கரெக்டாக தான் போ. இங்கே ஒரு போட்டு கிடக்குது, கரெக்டாக தான் போகிறோம். மாறிடுச்சுன்னு வந்துடாத பெட்டைன்னு. ஐயோ, இந்த இடத்துல இருந்து பார்க்குறது சரியான வியூவாக இருக்குதுங்க. பைக் இங்கே விட்டுட்டு நம்ம போய் குளிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோடு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சோலோவாக என்ன பண்ண முடியும்? எத்தனை பேர் இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துக்கிறாங்க. 4 பைக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 பேர் குளிக்கிறாங்க. எல்லோரும் குறுகுறுன்னு நம்மளே தான் பார்க்குறாங்க. அவர் வேறு அம்மனமாக இருக்கிறாரு. சரி ஓகேங்க, இங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். நம்ம பைக்கோட இதுதாங்க நம்ம பைக்கு, பின்னாடி இடத்துல அவங்க பைக்கு தெரியுதா உங்களுக்கு வியூ எந்த அளவுக்குன்னு? இந்த பக்கம் அப்படி சூரியன் நடிக்கிறான், அதனால கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியுதா. தண்ணி வந்து தெளிவாக இருக்குதுங்க, பார்க்கறதுக்கு ஒரு கலராக இல்லை, வேற மாதிரி சரியான லொக்கேஷனுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இவங்க குளிக்கிற மாதிரி வந்து குளிச்சனா வேறு மாதிரி இருக்கும். பைக் எடுத்தாந்து இங்கே விட்டுட்டு அப்படியே டென்ட் கேம்பிங் பண்ணி, நீங்கள் வேணால் டென்ட்டு போட்டு பார்க்கலாமா? இங்கே நல்லா இருக்குங்க. நான் இங்கே டென்ட்டு போட போகிறேன். இப்போ டென்ட்டு போட்டு உங்களுக்கு விளாகை கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட நம்மளும் சேர்ந்து குளிக்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வள்ளிமடு என்ன டேம் பேர் என்ன சொன்னீங்க? நானும் வீடியோவில் சொல்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் அடியே மறந்துடுறேன். வரீங்களா எல்லாம் கேங்க? வரீங்களா? அவர் வராரு, ஆனால் மற்றவங்க அவர் பேர் தனியாக நிற்கிறாரு. ப்ரோ அவ்வளோ தூரம் ஏன் ப்ரோ போய்க்கிறீங்க? இங்கே வாங்க ப்ரோ. வள்ளிமதுரை நீங்க இந்த ஊர் தானே ப்ரோ? இல்ல நான் பக்கத்து ஊரு, இந்த ஊரு கிடையாது. இங்க வந்து உல்லாசத்துக்கு எப்பயுமே வருவோம் நாங்க. வேற மாதிரி இருக்குதுங்க. சண்டே ஆனா மட்டும், சண்டே ஹாலிடே மட்டும் வருவோம். நம்ம லோக்கல் கிடையாது. ஏன் ப்ரோ நீங்க அந்த அங்கே இருக்கிறீங்க? அந்த சைடுல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, இங்க மட்டும் தான் 3 பேர் இருக்கிறாங்க, மொத்த பேர் அங்க 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாரும் வர மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ஓடி போய் டக்குன்னு போய் ட்ரெஸ் மாத்தினாருங்க. ஐயோ ட்ரெஸ் தான் போட்டுனாரு, அப்புறம் எதுக்கு பயப்படுறாரு? இங்க எல்லாரும் எப்படி குளிக்கிறாங்கன்னா பிறந்த மெனிக்கா குளிக்கிறாங்க, அதனாலதான் யாருமே வீடியோல கவர் ஆக மாட்டாங்க. இப்ப பாருங்க தண்ணி விட்டு ஏஞ்சிருக்க மாட்டாங்க யாரும். எல்லாம் மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தங்க ஜட்டி கீச்சிக்கிறாங்களாம் உள்ள வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ்னாவே இப்படிதாங்க இருப்பாங்களே, ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு. நான் மட்டும் என் கூட யாரும் இல்லாதனால தனியா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. எல்லாருமே இருக்கிறோம். நீங்களா இருக்கிறீங்க தான், பட் ஜட்டில எதுவும் கை வச்சிடாதீங்க ப்ரோ. தெரிய மாட்டீங்க ப்ரோ, நீங்களும் அங்க இருக்கிறீங்க ப்ரோ. நீங்க ஒருத்த மட்டும் தான் பேசுறீங்க, மத்த பேர் எல்லாருமே தனியா இருக்கிறாங்க. அங்க பாருங்க. இல்ல நான் காட்டல, அவர் தண்ணிக்கு வர வரைக்குமே காட்டல. 12,000 சம்பளம் சொல்லி 10,000 டிப்ளமோ பாஸ் இல்ல 9,000 சம்பளம் வர நாயங்க, 12,000 சம்பளம் வரும். சரி ஓகேங்க, நான் போயிட்டு போனை வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறேங்க தண்ணியில.
ப்ரோ சரி ப்ரோ பாய் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட குளிச்சதுக்கு அப்புறம் டென்ட் போட்டு அதுக்கப்புறம் பைக் வச்சு பர்ன் அவுட் பண்ணாங்க. டென்ட் போட்ட வீடியோவும் பைக் வச்சு பர்ன் அவுட் பண்ண வீடியோவும் உங்களுக்கு டைம் லேப்ஸில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுதாங்க. அதாவது ஃபுல்லாக சன்செட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு எத்தனை எதனா தேடணும், நாங்கள் போய் தேடிட்டு தான் அந்த இடத்துல டென்ட்டு போகணும். அங்கே போய் டென்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தங்கினேன். இது என்ன ஊருன்னு சொல்லிட்டு தெரியல. நேற்று நைட்டு சொன்னாங்க, ஆனால் நான் மறந்துட்டேன். அந்த கோயில் கீழே தாங்க தங்கினேன். ஒரு பேக்கில் இங்கே தான் போய் தங்கின்னு இருந்தாங்க. நம்ம பைக் அப்படியே பக்கத்தில் நிற்குது. இது மேலே தான் சார்ஜ் போட்டுக்கணும், கேமராவும் ஃபோனு இங்கே தான் சார்ஜ் போடணும். மேலே இது சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அங்கே தான். பவர் பேக் மட்டும் ஒருத்தங்க வீட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு சார்ஜ் வேறு தான் இருக்குது. அது நைட்டு விடிய ஏறினா தான் அது ஃபுல்லாகும். அதனால் பவர் பேங்க் மட்டும் இங்கே ஒரு வீடு இருக்குது பக்கத்தில், அந்த வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 7 மணிக்கு தான் ஏஞ்சாங்க. அப்படியே அவங்கள்ட்ட வந்து பவர் பேங்க் வாங்கிக்கினேன். அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஊர் பேர் நான் கேட்காமே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அரூர் போயிட்டு அரூர்லேருந்து ஊத்தங்கரை போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த ஃபால்ஸ் போகணுமே. ஃப்ரெண்ட்ஸ் அரூர் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அரூர். ஆனால் மெயின் ஜங்ஷன் இல்லை, மெயினுக்கு வந்து அந்தாண்ட பக்கமாக போகணும். நம்ம இந்த சைட்லேயே வந்து ரைட் கட் பண்ணுறோங்க. தருமபுரி மாவட்டமா? ஆமாங்க. அந்த நேற்று வள்ளிமதுரை டேம் குளிச்சுருந்தோம்ல, அதுவுமே தருமபுரி மாவட்டம் தானாங்க. என்னடா இப்படி பிரிஞ்சு போய் கிடக்குது. மேப்பில் ஜூம் பண்ணி பார்த்தா தெரிஞ்சால் பரவாயில்ல, தெரியல நானும் பார்க்குறப்ப. இந்த பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் இதுக்கு போடலைங்க. அதான் ஸ்டேட்டுக்கு போட்டு வச்சுருப்பானுங்க, டிஸ்ட்ரிக்கு மட்டும் போடாமல் வச்சுருக்கிறானுங்களா இல்லை அதை நம்ம பார்க்க தெரியலன்னு தெரியல. ஆனால் நேற்று சொல்லுங்கிறப்ப குளிச்சுனுங்கிறப்ப சொன்னாங்க இது தருமபுரி டிஸ்ட்ரிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களா ராஜன் எங்கே படுத்துனுங்கிறானு. ஓரம் வாங்கி போடா எங்கே கரெக்டாக அந்த ஒயிட் லைன் அந்த படுத்துன்னு இருக்காங்க. எதில் விட்டேன்? தருமபுரி டிஸ்ட்ரிக் வந்துட்டு போயின்னு இருக்கேன். ஆனால் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலங்க தருமபுரியை. அது என்னன்னு அந்த பக்கம் கிடக்குது. அது போனால் கிருஷ்ணகிரியும் போகணுன்னு தோணும். அப்புறம் அப்படியே கோயம்புத்தூர் போகணுன்னு தோணும். கோயம்புத்தூர் போனால் ஊட்டி போகணுன்னு தோணும். எதுக்கு அதெல்லாம் தனியாக ஒரு ட்ரிப் வச்சுக்கலாம். அந்த சைடு போயிட்டுனா அது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தாங்க வரும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைவே போகுதுங்க. ஹைவே போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஊத்தங்கரை ஜங்ஷனும். ஆமாங்க, இதுதான் ஊத்தங்கரை ஜங்ஷன் பொழுது. நம்ம டெஸ்டினேஷன் அடைய எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டருங்க. வாணியம்பாடி இங்கேருந்து 50, திருப்பத்தூர் 28, ஆம்பூர் 72. ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ளே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் ஹைவேல வந்திருந்தோமா, இப்போ ஊருக்குள்ளே. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரெக்டாக அந்த ஃபால்ஸுக்கும் 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஊர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அங்கேயே வந்து ரைட் எடுத்துட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் ஊர் ரோடு தான். அந்த ஒரு ஆர்ச் மாற்றியத்தில் அதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். அங்குத்து சுனை சுயல் சுற்றுலாத்தலம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, ஒரு ஆளுக்கு 10, வண்டிக்கு 20. டிக்கெட் வாங்கியாச்சுங்க. பைக்குக்கு 20 ரூபாவா, ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா வாங்க. நான் அந்தாண்ட வரலாமாண்ணா? ஓகே அந்தாண்ட வரக்கூடாதாங்க. நல்லா பைக் இங்கே விட்டு போயிருக்காங்க, நம்மளும் இங்கே விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓடையை கடந்து வந்தாச்சு. வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாத்ரூம் கட்டினுக்கிறாங்க. பாத்ரூமா ரூமான்னு தெரியல, ஆனால் இப்போ தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிருக்கிறாங்க. இப்போ தாங்க எல்லாத்தையுமே புதுசாக கட்டின்னு இருக்காங்களே. இந்த பாருங்க, உட்கார சேர்லாம் போட்டு இப்போ தான் புதுசாக கட்டி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஓடை ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸு. இது வரைக்கும் இது பாரு, இதுதான் சுனை. கீழே வருதுல அந்த ஃபால்ஸ் தண்ணி கீழே வருதுல, அங்கே வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்குங்க. அதுதான் சுனை. மேலேருந்து சர்க்கிள்னே வரலாம் பொழுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வழப்பம். மேலே வந்து சேஃப்டிக்கோசரம் கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலாம் போக முடியாது. இதுக்கு மேலே வந்து இது அந்த இது வரைக்கும் போய் நின்று பார்க்க முடியும். அந்த கம்பி வரைக்கும் போய் நின்று பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் போய் பார்க்க முடியாது. தண்ணி வந்து தெளிவாக இல்லைங்க. மழை தண்ணி. இது ஊற்று தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, குளிக்கலாம். மழை தண்ணியில் அதனால செம்மண் கலரில் தான் இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப கலங்களாகவே இருக்குதுங்க. அதனால இதில் குளிக்க முடியாது. இன்னைக்கு நான் தாங்க ஃபர்ஸ்ட் வரனேன் இந்த சுனைக்கு. இதோ பாருங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்க. அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குதுங்க. தண்ணி நல்லா தான் வருது. அங்கேருந்து வலிக்கணும் வர முடியும். ஆனால் பட் தண்ணி நல்லா இல்லைங்க. தெளிவாக இருந்தால் குளிக்க தோணும். இந்த மாதிரி தண்ணி பார்த்தா குளிக்க தோணலங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக போய்ங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.